Hello friends, welcome to Creative Innovator. So இந்த வீடியோவில் நம்ம Rubik's Cube தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த Rubik's Cube வந்து பல விதமாக வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு வேவை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்யூபை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது இந்த க்யூபில். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த மூமெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் வந்து அவங்க வந்து நேம் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான வேர்ட்ஸை வச்சு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நேம் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலமை வந்து நம்ம மேலே வந்து புஷ் பண்ணோன்னா இந்த மூமெண்ட்டுக்கு பேர் வந்து நம்ம மேலே அப்படின்னு வந்து பேர் வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த காலமை வந்து கீழே தள்ளும்போது இந்த மூமெண்ட்டுக்கு வந்து கீழே அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரோவை வந்து லெஃப்ட் சைடில் வந்து தள்ளும்போது இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம லெஃப்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரோவை வந்து ரைட் சைடில் தள்ளும்போது இந்த மூமெண்ட்டை வந்து ரைட்டு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மொத்த க்யூபையே நம்ம வந்து ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணோன்னா இதை வந்து ரைட் டேர்ன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மொத்த க்யூபையும் லெஃப்ட் சைடில் வந்து டேர்ன் பண்ணோன்னா இந்த மூமெண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் டர்ன் அப்படின்னு வந்து பேர் வச்சிடலாம். இந்த க்யூபை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக ஒரே ஒரு அல்காரிதம் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த அல்காரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ இந்த அல்காரிதத்தை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த அல்காரிதத்தை நம்ம சால்வ் ஆன க்யூபில் 6 டைம்ஸ் வந்து பண்ணோன்னா இந்த க்யூப் வந்து திரும்பி பழைய மாதிரியே வந்து ஆகிடும். ஸோ நம்ம 6 டைம்ஸ் பண்ணதால் திரும்பி அந்த க்யூப் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம ரைட் ஹேண்டில் இந்த மேலே லெஃப்ட் கீழே பண்ணுறதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே, ரைட்டு, கீழே, லெஃப்ட்டு. ஸோ மேலே, ரைட்டு, கீழே, லெஃப்ட்டுன்னு வரும் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்முலானும், ரைட் ஹேண்டில் பண்ணுறதை வந்து ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் ஹேண்டில் பண்ணும்போது மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ அதே மாதிரியே லெஃப்ட் சைட் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணும்போது மேலே, ரைட்டு, கீழே, லெஃப்ட்டு. ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து க்யூபை சால்வ் பண்ண போகலாம். ஸோ நம்ம இந்த க்யூபை வந்து 5 ஸ்டெப்ஸில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்யூபை வந்து எப்போவுமே நான் வந்து எல்லோ கலர் லேயரை தான் வந்து மேலே வச்சு நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து சால்வ் பண்ணும்போது எல்லோ கலரை வந்து உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் லேயர் பாட்டம் லேயரில் இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இந்த ஒயிட் ப்ளஸ்ஸை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த 4 கார்னர் பீசஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த செகண்ட் லேயரோட 4 கார்னர் பீசஸையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் லேயரில் எல்லோவில் வந்து ஒரு ப்ளஸ்ஸை வந்து மேலே கொண்டு வர போகிறோம். இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து எல்லோவில் வர வச்சதுக்கப்புறமா ஃபிஃப்த் ஸ்டெப்பாக இந்த தேர்ட் லேயரோட கார்னர் பீசஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர் பீசஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மொத்த க்யூவையும் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாட்டமில் ஒரு ஒயிட் க்ராஸை வந்து வர வைக்கணும். இந்த க்ராஸ் சிம்பிளை வர வச்சதுக்கு அப்புறமா நமக்கு அந்த க்ராஸ் சிம்பிளில் இருக்க இந்த ஒயிட் பீசஸோட சேர்ந்து வர இந்த கலர் பீசஸ். ஸோ இந்த கலர் பீசஸ் எல்லாமே அந்தந்த கலர் பீசஸோட சென்டரோட இந்த மாதிரி வந்து ஜாயின் ஆகி வரணும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எல்லோ சென்டரை சுற்றி 4 ஒயிட் பீசஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சாதா சில பேசிக்ஸ் மூவ்ஸ் மூலமாகவே நம்ம அதை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஒயிட் வந்து கீழே இருந்ததுன்னா நம்ம வந்து 2 வாட்டி ரொட்டேட் பண்ணுறது மூலமாக அந்த ஒயிட் வந்து இந்த இடத்துல வந்துடும். பட் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஒயிட் வந்து இருந்தது. ஸோ அது வந்து போயிடுது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக ஆக்குப்பை பண்ணாத ஒரு அந்த ஸ்பேஸை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 2 வாட்டி மூவ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒயிட் இங்கே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த பீஸை வந்து இங்கே வந்து வர வைக்க முடியும். பட் அது வரும்போது இந்த பீஸ் வந்து போயிடுது. ஸோ அதனால் எம்டியாக இருக்க ஸ்பேஸை வந்து இந்த பீஸ் வர இடத்துல வந்து நம்ம வர வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு எந்த பீஸுமே வந்து மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரும் 2 டைம்ஸ் பண்ணுறது மூலமாக. பட் அப்படி வரும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால் எம்டி ஸ்பேஸ் இதை வந்து இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து 2 டைம்ஸ் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து இங்கே வந்துடுது. இந்த மாதிரி எல்லோவை சுற்றி 4 ஒயிட் பீசஸ் வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த டாப் லேயரை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாட்டமில் இருக்க இந்த 2 லேயரையுமே சேம் டைமில் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஒயிட்டோட வர இந்த கலர் பீஸ் வந்து அந்த கலர் பீஸோட சென்டரோட இந்த மாதிரி ஜாயின் ஆகிடுச்சுன்னா இந்த மொத்த காலத்தையுமே வந்து
இந்த மாதிரி கீழே கொண்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் பீஸோடு வந்து போயிடுங்க. ஸோ இப்போது ப்ளூ கலர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 பாட்டம் லேயரையும் வந்து சேம் டைமில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பீஸ் ப்ளூவோட சேர்ந்துடுச்சுன்னா அதை வந்து திரும்பி கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ க்ரீன் கலர் சென்டர் பீஸோடு அது ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து கீழே வந்து கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம கீழே கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் சிம்பிளும் அந்த ப்ளஸ் சிம்பிளில் இருக்க அந்த ஒயிட் பீஸோட ஜாயிண்ட் ஆகிருக்கு கலர் பீசஸ் வந்து சென்டரோட வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்பு. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை வந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட் லேயரோட கார்னர் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் பீசஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு கார்னர் பீஸ் இருக்குது, ஒயிட், ஆரஞ்ச், ப்ளூ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், ஆரஞ்ச், ப்ளூ. ஸோ இந்த கார்னர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வரப்போகுது. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த கார்னர் பீஸை அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் பண்ணி அதை வந்து இங்கே கீழே கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம எல்லா கார்னர் பீஸஸையுமே ஃபஸ்ட்டு அது எங்கே போக போதோ அதுக்கு மேலே நம்ம வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த கொண்டு வந்த இடத்துல ஒரு அல்காரிதம் பண்ணி தான் நம்ம வந்து திரும்பி அதை கீழே கொண்டு போக போகிறோம். ஸோ இது மேலே வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல 3 கேசஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பீஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை பார்த்த மாதிரி இருந்ததுன்னா அது ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் பீஸ் வந்து நமக்கு ரைட் சைடில், ஸோ இந்த பீஸோட இந்த சைடில் வந்து ஒயிட் கலர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து இருந்ததுன்னா அது வந்து செகண்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் பீஸ் வந்து டாப்பில், ஸோ இந்த பீஸோட மேல் லேயரில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்ததுன்னா அது வந்து தேர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸ்க்கும் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ சேம் அல்காரிதம் தான், நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுறது தான் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை பார்த்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரைட் ஹேண்ட் அல்காரிதம் நம்ம வந்து ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் அல்காரிதத்தை வந்து 5 டைம்ஸ் நம்ம பண்ணோன்னா இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல வந்து சால்வ் ஆகிடும். ஸோ மேலே லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 5 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5th டைம் நம்ம பண்ணி முடிக்கும் போது அந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ரெட், ஒயிட். ஸோ இது வந்து எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும், ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு. ஸோ இந்த இடத்துல வரணும். ஸோ அதனால் அதுக்கு மேலே நான் வந்து அதை கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேஸ். இது வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடில் வந்து ஒயிட் பீஸ் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த அல்காரிதத்தை 1 டைம் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் அல்காரிதம் வந்து 1 டைம் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ நம்ம 1 டைம் பண்ணும்போது இது வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து அதை கொண்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி டாப்பில் கொண்டு போயிடணும். ஸோ டாப்பில் கொண்டு போனதுக்கப்புறமா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேஸ், க்ரீன், ரெட், ஒயிட். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது வந்து மேலே பார்த்த மாதிரி ஒயிட் பீஸ் இருந்ததுன்னா நம்ம மொத்தம் 3 வாட்டி நம்ம வந்து அந்த ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவை பண்ணணும். ஸோ மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு, மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு, மேலே, லெஃப்ட்டு, கீழே, ரைட்டு. ஸோ நமக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே லாஸ்ட்டாக இன்னொரு பீஸ் இருக்குது, கார்னர் பீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட்டு. ஸோ ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட். ஸோ இங்கே வரணும். ஸோ அதுக்கு டாப்பில் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ். ஸோ நமக்கு ரைட் சைடில் வந்து அந்த ஒயிட் பீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன் டைம் நம்ம வந்து பண்ணாலே போதும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயரை வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயரை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் லேயரை சால்வ் பண்ணுறதுக்கு டாப் லேயரில் எல்லோ இல்லாத சைட் பீசஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ளூ. ஸோ இதுலேருந்து எல்லோ இல்லை. ஸோ இந்த பீஸோட இந்த ரெட் கலர் பீஸை வந்து சென்டர், அதோட ரெட் கலர் சென்டரோட வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து எந்த பக்கம் போகணுன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெட்டு, ப்ளூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகணும். ஸோ ரெட்டு, ப்ளூ. ஸோ அது வந்து லெஃப்ட் சைடில் போகுது. ஸோ அதனால் இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு வாட்டி தள்ளிடணும். ஸோ இது வந்து இந்த சைடில் போகுது. ஸோ இது மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது ஒரு வாட்டி தள்ளிடணும். இந்த மாதிரி தள்ளினதுக்கப்புறமா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு க்யூபை வந்து ரைட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாட்டி ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவை பண்ணணும். ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு வந்து க்யூப் சால்வ் ஆகிடும். ஸோ அதை வந்து நான் பீஸை வந்து கலரோட ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது எந்த பக்கம் போகணுன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் டர்ன் பண்ணிட்டேன். டர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்முலா ஒரு வாட்டி,
பண்ணதுக்கப்புறமா க்யூபை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி ஸோ நம்ம பண்ணி முடிக்கும் போது இந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ இன்னொரு பீஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ ரெட் க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு ரெட்டை வந்து அந்த கலரோட ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போகுது. ஸோ ரெட் க்ரீன். ஸோ அது ரைட் சைடில் போகுது. ஸோ அதனால் இதை நான் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி டேர்ன் பண்ணிட்டேன். டேர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா க்யூபை வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணணும். பார்த்திங்கன்னா ஸோ பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரைட் சைடில் போகும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு க்யூபை லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ நமக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு பீஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்சை வந்து ஆரஞ்சோட ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இந்த சைட் போகுது. ஸோ அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணதுக்கப்புறமா க்யூபை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் ஃபார்மில் ஒரு வாட்டி இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதிலே சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து கரெக்டான இடத்துல தான் இருக்கும், பட் அது வந்து ஸ்வாப் ஆகி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பீஸை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துடணும். வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி பார்த்த ப்ரொசீஜர் மூலமாக கரெக்டான சைடை வச்சு திரும்பி நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ அதை வந்து வெளியே கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து இங்கே இருக்க பீஸை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும்னா இந்த சைடு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவும் இது க்யூபை டர்ன் பண்ணி இந்த சைடில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்முலா பண்ணோன்னா இது வந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பீஸ் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இது ப்ளூவோட வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸோ அது இங்கே போகுது. ஸோ அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்முலா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் ஃபார்முலா, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, க்யூபை வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்முலா, மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம செகண்ட் லேயரை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் லேயரில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து வர வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் நம்ம வர வைக்கணும். ஸோ இதை வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மேலே வந்து என்ன சிம்பிள் வேணால் இருக்கட்டும். ஸோ நமக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் வர வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹாரிசாண்டல் லைனை வந்து நம்ம வந்து வர வைக்கணும். ஸோ இந்த லைன் சிம்பிள் வர வச்சாதான் நம்ம அது மூலமாக நம்மளால் ப்ளஸ் சிம்பிளை வந்து வர வைக்க முடியும். ஸோ லைன் சிம்பிள் வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காலமை வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு வாட்டி டேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரைட் ஹேண்ட் ஃபார்மில் வந்து ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு. ஸோ பண்ணதுக்கப்புறமா திரும்பி வந்து அதை பழைய இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரிசாண்டல் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். லைன் வந்து வந்ததுக்கப்புறமா இந்த சேம் ப்ரொசீஜரை திரும்பி நம்ம வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ இந்த வந்து நம்ம பண்ணும்போது லைன் வந்து ஹாரிசாண்டலாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ நம்ம இதை மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து வராது. ஸோ அதனால் லைனை வந்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்க இந்த காலமை வந்து இது மாதிரி ரைட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் ஃபார்மில் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே டர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளோட கூட என்ன பீஸ் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ப்ளஸ் சிம்பிள் மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து டாப் லேயரில் கிராஸ் சிம்பிள் வந்து வர வச்சிட்டோம். ஸோ இந்த கிராஸை ஒட்டி வர இந்த கலர் பீசஸை வந்து அந்தந்த கலர் சென்டரோட வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பீசஸும் வந்து ஜாயின் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜாயின் ஆகலை. வெறும் ரெண்டு தான் ஜாயின்ட் ஆகிருக்கு. பட் ஏதாவது அடுத்த பீசஸ் வந்து சென்டரோட ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படியே வந்து எதுவுமே ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பீசஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ இந்த ஃபார்முலாவை பண்ண போகிறோம். ஸோ மேலே லெஃப்ட்டு கீழே லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம பண்ணும்போது ஏதாவது அடுத்தடுத்த ரெண்டு பீசஸ் வந்து சென்டரோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ க்ரீன் ஆரஞ்ச். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் ஆரஞ்சும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த பீசஸ் வந்து சென்டரோட வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆன இந்த பீஸை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொன்று வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா திரும்பி அதே ஃபார்முலாவே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ மேலே லெஃப்ட்டு கீழே லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பண்ணி முடிக்கும் போது எல்லாமே அந்த சென்டரோட வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேர்ட் லேயரோட கார்னர் பீசஸை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்தந்த இடத்துல வந்து கரெக்டான கார்னர் பீசஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம்.
ஸோ அது கொண்டு வரதுக்கு இன்னொரு அல்காரிதம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகிருக்கும். ஸோ சால்வ் ஆன பீஸை வந்து உங்களுக்கு ரைட் டாப் கார்னரில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ வச்சதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுற அல்காரிதத்தை வந்து பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டு மேலே, ரைட்டு மேலே, லெஃப்ட்டு கீழே, ரைட்டு கீழே. ஸோ இந்த அல்காரிதத்தை பண்ணி முடிச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஏதாவது வந்து அந்தந்த இடத்துல வந்து செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்போயே வந்து செட் ஆகலை. ஸோ செட் ஆகலைன்னா திரும்பி வந்து அந்த அல்காரிதத்தை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ சால்வ் ஆன ஒரு பீஸை வந்து உங்களுக்கு ரைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பி வந்து அந்த அல்காரிதத்தை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டு மேலே, ரைட்டு மேலே, லெஃப்ட்டு கீழே, ரைட்டு கீழே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ. ஸோ கரெக்டான இடத்துல தான் இருக்குது. பட் வந்து இது உல்ட்டாவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ரெட், எல்லோ. ஸோ கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 வந்து நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த க்யூபை வந்து இப்படியே வந்து இப்படி உல்ட்டாவாக வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட்டை வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சால்வ் ஆகாத இந்த 2 பீஸை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கலர் தெரியுதுன்றதை வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லோ கலர் வந்து இங்கே தெரியுது. ஸோ எல்லோ கலர் வந்து தெரிஞ்சதுன்னா நம்மளோட அந்த ரைட் ஹேண்ட் ஃபார்முலா மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டை 4 வாட்டி வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு. ஸோ நான் 4 டைம்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பீஸ் வந்து கீழே வந்து போயிருக்கும் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடம் வந்து சால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து இங்கே வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த பீஸை. ஸோ இது மாதிரி டர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த பீஸை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே எல்லோ தெரியுதான்னு பாருங்கள். இங்கே எல்லோ தெரியல. ஸோ இங்கே வந்து வெறும் ஆரஞ்சு கலர் தான் தெரியுது. ஸோ எல்லோ தெரியலைன்னா நம்ம வந்து அந்த ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவை 2 வாட்டி பண்ணால் போதும். ஸோ மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு. ஸோ நம்ம இதை பண்ணி முடிக்கும் போது நமக்கு மொத்த க்யூபுமே வந்து சால்வ் ஆகிருக்கும். ஸோ நான் இதை வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நம்ம ஏதாவது வந்து ஒரு கார்னர் பீஸ் வந்து கரெக்டான இடத்துல இருக்கான்றதை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ, பட் இது வந்து ஆரஞ்ச் க்ரீன். ஸோ ரெட்டு ப்ளூ, பட் இது ப்ளூ ஆரஞ்ச் தப்பாக இருக்குது. ஸோ ஆரஞ்ச் க்ரீன், பட் ப்ளூ ரெட் தப்பாக இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீன். ஸோ ரெட்டு க்ரீன். ஸோ இது வந்து கரெக்டான இடத்துல இருக்குது. பட் அது வந்து தப்பாக வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. கரெக்டான இடத்துல இருக்க இந்த பீஸை வந்து உங்களுக்கு ரைட் சைடில் டாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற அல்காரிதத்தை வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டு மேலே, ரைட்டு மேலே, லெஃப்ட்டு கீழே, ரைட்டு கீழே. ஸோ இந்த அல்காரிதத்தை நம்ம பண்ணி முடிக்கும் போது எல்லா பீசஸ் கார்னர் பீஸுமே கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ சிலது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சால்வ் ஆயிடுச்சு. பட் இது ரெண்டு பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல இருக்குது. பட் வந்து தப்பாக வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நடக்கும்போது ஸோ இந்த க்யூபை வந்து இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இந்த பீஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஸோ எல்லோ இல்லை. ஸோ எல்லோ இல்லாமல் வேறு ஏதாவது கலர் இருந்ததுன்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் ஃபார்முலாவை பண்ணணும். ஸோ மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு. ஸோ நமக்கு வந்து இங்கே எல்லோ வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் வந்து தப்பான இடத்துல வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து அந்த அல்காரிதத்தை பண்ணணும். ஸோ 1 2 3 4. ஸோ அப்படி பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்ம க்யூப் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம ரூபிக்ஸ் க்யூப் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோவை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டெப்புக்கான டைம் லைனும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம் லைன் மூலமாக எந்த இடத்துல டவுட் இருக்கோ ஸோ அந்த ஸ்டெப்பை மூலம் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூபிக்ஸ் க்யூப் சால்விங்லேயே அட்வான்ஸ் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்ற நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்.